ஹலோ கைஸ், பிசி ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா எலக்ட்ரிக் ஷாக் இன் பிசி. என்னோட சிஸ்டம் வந்து எலக்ட்ரிக் ஷாக் அடிக்குது. இது எதனால இந்த ப்ராப்ளம் வருது, அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், எலக்ட்ரிக் ஷாக் வருதுன்னா சிஸ்டமில் நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்களோட சிஸ்டத்தோட பவர் கேபிள். பவர் கேபிள் எதனா டேமேஜ் ஆயிருக்கான்றது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அப்படி டேமேஜ் ஆயிருந்தது அப்படின்னா வேற கேபிள் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. செகண்ட், நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்கள் சிபியூக்கு வர பவர் சுவிட்ச். பவர் சுவிட்ச் வந்து நல்லா இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இல்லை அது எதாவது பேர்ன் ஆயிருக்கா, இல்லை பவர் சுவிட்ச் எதனா டேமேஜ் ஆயிருக்கான்றதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்கள் சிபியூ கழட்டிட்டு, சிபியூ ஒரு பக்கம் கழட்டிட்டு உள்ள உங்கள் மதர் போர்டும் உங்கள் சிபியூ கேஸும் வந்து நடுவில் இன்பிட்வீனில் கேப் இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நார்மலாக சிபியூ கேஸும் மதர் போர்டுக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கா மாதிரி தான் எல்லா சிஸ்டத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கேப் இல்லாமல் ரெண்டு இதுவுமே டச் ஆகிருந்தது அப்படின்னாலும் எலக்ட்ரிக் ஷாக் வரதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அது ஒரு வாட்டி ரெண்டுமே டச் ஆகாமல் நடுவில் இன்பிட்வீனில் கேப் இருக்கான்றதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் இது எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன். நான் பவர் சுவிட்சும் செக் பண்ணிட்டேன், என்னோட பவர் கேபிளும் செக் பண்ணிட்டேன், என்னோட மதர் போர்டு உள்ள கழட்டியும் பார்த்துட்டேன். மதர் போர்டுக்கும் என்னோட சிபியூ கேஸ்க்கு நடுவில் கேப் இருக்குது, ஸ்டில் எனக்கு எலக்ட்ரிக் ஷாக் வருதுன்னா, ஒன்று உங்கள் சிஸ்டத்தில் ப்ராப்ளம் இருக்கணும், அப்படி இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் ப்ராப்ளம் இருக்கணும். அப்படி உங்கள் சிஸ்டத்தில் தான் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சிஸ்டம் சர்வீஸ் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லை என்னோட எலக்ட்ரிக்கல் லைனில் தான் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா எலக்ட்ரிஷியனை காண்டாக்ட் பண்ணி அதை சரி பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு எதனா எலக்ட்ரிக் ஷாக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷனை மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.